நம்ம மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு டவுட்டு, நம்ம கவின் நடிச்ச ஸ்டார் படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமா இல்லை ஓடிடியில் பார்க்கலாமா அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதற்கான முடிவு வீடியோ எண்டில் இருக்கு. அண்ணே உங்கள் கடை டீ நல்லா அம்சமாக இருக்குண்ணே. எப்படிண்ணே இது? ஏங்க பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? என்னால் உனக்கு என்ன காரியம் ஆகணும்? டக்குன்னு நிறைய விஷயத்துக்கு வா. என்னண்ணே அப்படி சொல்லிட்டீங்க? உண்மையிலே டீ நல்லா இருக்குண்ணே. தேவாமிர்த மாதிரி இருக்கு. குடிச்சு பாரு வேணா. என் டீ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் டீயை நானும் தான் குடிச்சிட்டு இருக்கிறேன். டீ தான் வாங்கி கொடுக்குறன்ற பேரில் பாதி டீ நிக்கில ஊற்றுறது நானும் தான் பார்த்தனேன். டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா. பார்த்துட்டீங்களாண்ணே? இல்லைண்ணே, இந்த ஏரியாவில் ஏதாவது வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு அதான் உங்கள்கிட்ட கேட்டு பார்த்தா கிடைக்குமான்னு பார்த்தேண்ணே. சார் டைம் என்ன சார்? பேட் டைம். இந்த காலண்டரில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, அதை அப்படியே குறிச்சிக்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் தான் என் நம்பரை கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீ பேசு. உனக்கு கண்டிப்பாக வீடு வாடகை கொடுத்துருவாங்க. நன்றிண்ணே. போடா கோமடி தலையா. மஸ்ஜி, இப்படி ஆள் யாருன்னு தெரியாமல் வீடு வாடகை சொல்லி வரீங்களே, உன்னை பார்க்க தீவிரவாதி மாதிரி இருக்கான். ஏதாவது குண்டு கிண்டு போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. யாரா இவன் டேமேஜாக இருக்கான்? ஏன் மாவட்டம் இப்படி பயமுறுத்துற? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். உன் முன்னாடி யாரும் நிம்மதியாக இருந்துடக்கூடாது, அதானே? நீங்கள் காட்டின வீட்டுக்கு அவன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டான். உங்கள் சோழி முடிஞ்சு போங்க. ஏப்பா நீ ஒன்றும் தீவிரவாதி இல்லையா? ஏதாவது குண்டு கிண்டு போட வந்திருக்கியா? அப்படி ஏதாவது போட வர இருந்தால் சொல்லிடு. என்கிட்ட குண்டு இல்லை. உங்கள்கிட்ட ஏதாவது குண்டுன்னா கொண்டு என் மாமா வீட்டில் போட்டு வந்துடுறேன். எப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்கு. எவன் உண்மையை சொல்வான்? நான் குண்டு போடத்தான் வந்திருக்கேன்ட்டு. இவனை பார்க்க தீவிரவாதி மாதிரி தான் இருக்கான். எப்பா நீ ஒன்றும் தீவிரவாதி இல்லையா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லிடு. ஒருவேளை நீ ஏதாவது குண்டு கிண்டு வச்சிருந்தீங்கன்னா முதல்ல தான் இவன் வீட்டில் ஒன்று போட்டு வந்துரு. பயப்படாத. இந்த வாரம் சினிமா டாக் ஆஃப் தி டவுனில் நம்ம கவின் நடித்த ஸ்டார் படத்தோட ரிலீஸ் தான். அங்கே வாரு சினிமா போஸ்டர். இப்போ ஸ்டார் பட போஸ்டரில் கவின் ஹீரோ கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்காரு. திருவிழா போயிட்டு இருக்காரு. அது இந்த போஸ்டரை பார்த்தா கடன் கேட்க டிப்டாப்பாக கிளம்பிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமாம், ஆனால் அந்த இது பார்த்தா யாருக்கும் லவ் சொல்லி ஃப்ளாப் ஆகி ரொம்ப சோகமாக உட்காந்து இருக்க மாதிரி இருக்கு. அவர் இந்த கோட்டை போட்டு மே மாசம் வெயில எப்படித்தான் நிக்கிறாரோ தெரியல சாமி. அப்பா கஷ்டம். கூட வரும்போது நல்லா தடை வந்த. கவின் கட்டிருக்கிற டை சூப்பராக இருக்குப்பா. அந்த மாதிரி ஒரு டை ஒன்று வாங்க நம்ம. அவர் போட்டிருக்க கோட்டு கட்டியிருக்க டையில் சூப்பர் ஸ்டார் ஃபோட்டோ தெரியுது, பார்த்தீங்களா? இந்த போஸ்டர் மூலமா அடுத்த சூப்பர் ஸ்டார் கவின் தான்ட்டு சொல்கிறாரு போல. எத்தனை பேர் எப்படி கிளம்பிருக்கீங்க? அப்படி யாரைத்தான் இந்த போஸ்டரில் அவர் குறுக்குறுன்னு பார்க்குறாரு? ஆனால் இந்த போஸ்டரில் அவர் கவின் ஏதோ பூச்சாண்டி கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கு. அட இல்லைங்க, அவரையும் வில்லங்கிட்ட பேசுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏதோ வயசான கலவரை பார்த்து முறைன்னு முறைச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. டம்மி நடிகர்கிட்ட ஏதோ மேக்கப் கசம் தான் பேசுகிற மாதிரிலாம் தெரியுது இந்த போஸ்டர் பார்க்கும்போது. எனக்கு என்னமோ இந்த போஸ்டரை பார்க்கும்போது மைக் மகனோட பயோபிக்கா இருக்குமோ. இந்த போஸ்டரை பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு நல்ல பாட்டா பாடுவார் தெரியுது. ஒரு நல்ல பாட்டா பாட சொல்லுங்க. பாட சொல்லிடுவோம். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? மைக் முன்னாடி நின்றுட்டு ஏதோ மிமிக்ரி பண்ண போகிற மாதிரி நிற்கிறாரு. பாட்டெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு இன்னும் ஏதோ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆக்டர் ஆகி ஆடியன்ஸ்ட்டு ஏதோ கதை பேச வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னமும் இந்த போஸ்டரை பார்த்தா கையில் இருக்கிற காசெல்லாம் படத்துக்கு செலவு பண்ணிட்டு அடுத்த ஷூட்டுக்கு போகிறதுக்கு காசு இல்லாமல் உட்காந்துருக்கிற மாதிரி தானே இருக்குது. நீ போய் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து அந்த படத்தை எடுத்து முடிக்க சொல்லுப்பா. நீங்க வாங்கின காசுக்கு வாட்ச் வரைக்கும் போறோம். என்கிட்ட 5000 பணம் இருக்குது, தாராளமாக அந்த பணத்தை தர்றேன். சட்டு புட்டுன்னு மீதி ஷூட்டிங்கை ஆரம்பிக்க சொல்லுங்கள். ஆனால் மீட்ரு வட்டிக்கு தான் தருவேன். அப்புறம் டைட்டில் கார்டில் தயாரிப்பாளர்ன்ற இடத்துல என் பேர் வந்துடணும், சரியா? 5000 ரூபா முதலீடு பண்ணிட்டு உனக்கு டைட்டில் கார்டில் தயாரிப்பாளர் இடத்துல உன் பேர் வேணும்னு கேட்குறேன். இதெல்லாம் ஓவரா இல்லை உனக்கு? பின்ன கல்ல கண்டா இவனை காணா, இவனை கண்டா கல்ல காணா. கவின் நடித்த ஸ்டார் படத்தோட போஸ்டரை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த ஸ்டார் படத்தை பற்றியும் அந்த ட்ரெய்லரை பற்றி பேசலாம். இப்போல்லாம் கவின் நடித்த படம் எல்லாம் சக்ஸஸ் ஆகுது. டாடா படம் பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த படம் மட்டும் ஓடிச்சுன்னா
கண்டிப்பாக கவின் தமிழ் சினிமாவில் ஒரு நிரந்தரமான இடத்த பிடிச்சிருவாரு. ஆனால் இது பார்த்தீங்களா, ஸ்டார் படத்தோட ட்ரெய்லருங்க சூப்பராக இருக்குங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கணும் போல இருக்குது, நீங்களும் பாருங்கள். கண்டிப்பா முதல் நாளே போய் பாத்திரணும். ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து எப்படா தேட்டருக்கு வரும்னு இருக்கு. இந்த ஸ்டார் படத்தை டைரக்டர் இளன் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே பியார் பிராம காதல்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி வந்த படத்தை எடுத்தார். ஆனால் பெரிய கேப் விட்டார். இப்போ ஸ்டார்ன்ற படத்தை ட்ரெய்லர் பண்ணி நல்ல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமாக கண்டிப்பாக இருக்கும். வர மே மாதம் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனான மூவியாகவும் இது இருக்குன்னு நம்ம நம்பலாம். இந்த படத்தை எல்லாரும் போய் தேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்புறம் எங்கள் குருநாதர் சொன்ன மாதிரி இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா அவங்க பிரிஞ்சதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களா? அப்போ அடுத்த வீடியோவை பாருங்கள், அதுக்குண்டான நிரந்தர தெரிவு அந்த வீடியோவில் இருக்குது.